தல அஜித் அப்புறம் தேவயானி 2 பேரோட திரை வாழ்க்கையிலயும் ரொம்பவே முக்கியமான படம் காதல் கோட்டை. இந்த படத்த இயக்குனதன் மூலமா தேசிய விருது பெற்ற இயக்குனர் அகத்தியன், இவரோட பொண்ணுதான் நடிகை விஜயலட்சுமி. நடிகை விஜயலட்சுமியோட அக்கா கார்த்திகாவோட கணவர் தான் இயக்குனர் திரு தீராத விளையாட்டு பிள்ளை, சமர், நான் சிவப்பு மனிதன் மாதிரியான படங்களை இயக்கியிருக்காரு. அதோட விஜயலட்சுமியோட கணவர் பெரோஸ் பண்டிகை அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் பிரகாஷ் ராஜ் அப்புறம் நடிகர் ஸ்ரீஹரி 2 பேருமே சகலைங்க. நடிகர் பிரகாஷ் ராஜோட முதல் மனைவி நடிகை லலிதா குமாரி. இவங்களோட அக்கா தான் நடிகை டிஸ்கோ சாந்தியோட கணவர் ஸ்ரீஹரியும் ஒரு நடிகர். பல தெலுங்கு படங்கள்ல நடிச்ச இவரு சில தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல இவர் நடிச்சிருந்தாரு. நடிகை ஷாலினியோட அண்ணன் தான் நடிகர் ரிச்சர்ட் ரிஷி. இவரோட மனைவி சத்யலக்ஷ்மி, கவிஞர் கண்ணதாசனோட பேத்தி. சத்யலக்ஷ்மியோட தம்பியும் ஒரு நடிகர். அவர் பேரு ஆதவ் கண்ணதாசன். நடிகர் சிவாவோட மனைவி நடிகர் அஜித்தோட நெருங்கிய உறவினர் ஆவாரு. தயாரிப்பாளரும் நடிகருமான ஏ.எல். அழகப்பனோட மகன் தான் இயக்குனர் ஏ.எல். விஜய். இவரோட தம்பி தான் நடிகர் உதயா. நடிகர் சுபலேகா சுதாகர். இவரு பல தமிழ் படங்கள்லயும் பல தொலைக்காட்சி தொடர்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவரோட மனைவி எஸ்.பி. சைலஜா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சகோதரி ஆவாங்க. நடிகை விந்தியா, இவங்க பானுப்பிரியாவோட அண்ணனோட முன்னாள் மனைவி. நடிகை நஸ்ரியாவோட மாமனார் இயக்குனர் ஃபாசில். இவரு தமிழ்லயும் மலையாளத்திலயும் பல வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. குறிப்பா தமிழ்ல இளைய தளபதி நடிச்ச காதலுக்கு மரியாதை படத்தையும், அரங்கேற்ற வேளை, பூவே பூச்சுடவா மாதிரியான வெற்றி படங்களையும் இயக்கியிருக்காரு. இவரோட பையன் தான் நடிகர் ஃபகத் ஃபாசில். நடிகை ஜெயசித்ராவோட மகன் தான் நடிகரும் இசையமைப்பாளருமான அம்பரீஷ் கணேஷ். இவரு மொட்ட சிவா, கெட்ட சிவா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல் மாதிரியான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. புன்னகை அரசி ஸ்னேகாவோட அண்ணன் கோவிந்தராஜனுடைய முன்னாள் மனைவிதான் கலா மாஸ்டர். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனோட பையன் கோபிகிருஷ்ணனோட முன்னாள் மனைவிதான் நடிகை சுலக்ஷனா. காவலன் படத்துல நடிச்ச மித்ரா சூரியன் நடிகை நயன்தாராவோட நெருங்கின உறவினர் ஆவாங்க. நடிகர் ஜெயபிரகாஷோட மகன்கள் தான் நடிகர் நிரஞ்சன் அப்புறம் துஷ்யன். இவங்க 2 பேருமே சசிகுமார் இயக்குன ஈசன் படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. இயக்குனர் செல்வராகவனுடைய மனைவி கீதாஞ்சலியோட அங்கிள் தான் நடிகர் மோகன் வி ராமன். இவரோட பொண்ணு தான் நடிகை வித்யுலேகா ராமன். நடிகை திவ்யா உன்னியோட கசின் தான் மீரா நந்தனும் நடிகை ரம்யா நம்பீசனும். இயக்குனர் விஷ்ணுவர்தனோட மனைவி அனுவர்தன் கலைவாணர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகர் எம்.எஸ். கிருஷ்ணனுடைய பேத்தி ஆவாங்க. அதோட விஷ்ணுவர்தனோட தம்பி தான் நடிகர் கிருஷ்ணா. நடிகை ஸ்ரீதேவி நடிகை மகேஸ்வரியோடைய ஆன்டி ஆவாங்க. நடிகர் விஜயகுமாரோட பொண்ணும் நடிகையுமான வனிதா விஜயகுமாரோட 3வது கணவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் நடன இயக்குனர் ராபர்ட். இவரோட சகோதரி தான் நடிகை அல்போன்சா. நடிகை வித்யா பாலனோட கசின் தான் நடிகை பிரியாமணி. அதோட நடிகை சோபனாவோட கசின் தான் நடிகர் வினீத். இந்த மாதிரி பல பேர் அறியாத உறவு முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.